கேமர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சபர் குவெஸ்ட் இந்த ஸ்வாடை தான் எடுக்க போகிறோம். இந்த சபர் ஸ்வாடை தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். சபர் இந்த ஸ்வாடை எடுக்கிறதுக்கு நம்மகிட்ட இந்த ஸ்வாட் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த சபர் ஸ்வாட் அதை எடுக்கிறதுக்கு முதல்ல என்கிட்ட என்ன ஃப்ரூட்டுமே இல்லை. என்ன ஃப்ரூட் சாப்பிட்லாம்? ரைஸ் டைமண்ட் டார்க் எல்லாமே இருக்கு. கோஸ்ட் இருக்கா? கோஸ்ட்டை தவிர எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு ஃப்ரூட் தேடணும்னு வச்சுக்கோங்க, அது இருக்காது. மற்ற எல்லா ஃப்ரூட்டும் இருக்குது. இது சாண்டு, மேக்மா சாப்பிட்லாமா? மேக்மாவில் எத்தனை மாசி? 36 மாசி. ஐஸில் 116 மாசி. இதே சாப்பிடலாம். ஐஸ் இஸ் கமிங். நான் சொல்கிற ஒரே ஒரு தப்பு, அதை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிற அந்த ஒரே ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீர்கள். நான் காட்டுறேன். ஏன்னா எனக்கு அந்த ஒரு தப்புனால ஒரு சூப்பர் ஃபஸ்ட்டு சீக்கு இருக்கிற சூப்பர் ஃப்ரூட்டே போச்சுன்னு சொல்லுவேன். இங்கே ரிமூவ் பிளாக் ஃப்ரூட்டுன்னு இருக்கும். இதில் போயிட்டு 50,000 ரூபாய் கொடுத்து இதை மட்டும் கொடுத்துருங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்க. இப்போ நான் ஐஸ் சாப்பிட்ருக்கேன். இந்த ஐஸ் ஃப்ரூட் எனக்கு வேணாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறது தான் இந்த இது. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு நான் சொல்லிட்டா? என்னன்னா, லைட் ஃப்ரூட்டை நான் ஸ்பின் பண்ணுறதுக்காக காசு வச்சுருந்தேன். அந்த லைட் ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃப்ரூட் ரிமூவரில் கொடுத்து நான் மொத்த 50,000 ரூபாயும் ஃபுல்லாக போயிடுச்சு. ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சு. 50,000 ரூபாய் லைட் ஃப்ரூட் ஃபுல் அவேக்கன்டில் ஃபுல் மாஸ்டரி. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம வந்து சப்பர் ஸ்வாட் எப்படி இருக்குது? ரப்பரில் சப்பர் ஸ்வாட். அதில் ஜங்கிளுக்கு போய்க்கலாம். இதுக்கு மெயினான இடமே ஜங்கிள் தான். வந்தாச்சா? ஃபஸ்ட்டு இந்த 5 பட்டன் அழுத்தணும். 1 எதோட இந்த ஃப்ரூட் எதில் வரும்னா, இதுவும் லைட் ஃப்ரூட்டோட எபிலிட்டி தான். என்னடா மறந்துச்சு, இப்படா இருக்கும் இதுவா? சரி, ஒன்றுமே ஆகுதுடா, போடா. ஒன்று தான் இப்போதைக்கு அழுத்திருக்குமா? என்ன ஃப்ரூட்டு? ஈங்களா? சி இவனை இருக்கு. குத்துறா என்கிட்ட ஏற்கனவே இருக்கேன். அதெல்லாம் நான் வேணாம். ட்ராப் எங்க ட்ராப்புடா? டே ட்ராப்புடா. அதெல்லாம் எடுத்துக்கோங்க, போங்க. செத்துட்டேன். ஆனால் இது ஏன்னா வெறும் பேத்துறீங்க. நான் சப்போஸ் வந்துட்டு போகிறேன். நான் பாட்டில் சிவனேன்னு தான்டா இருக்கு. நீ ஏன்டா நோண்டுறீங்க? ஒரு பீஸ் போட வேண்டியதாக இருக்கும்டா. இதெல்லாம் போட்டுனா தாங்க மாட்டேங்க. இது என்ன வேணும்? ஒரு பட்டனை காணும். இந்த இடத்துல இங்கே தான் இருக்கு. இங்கே ஒரு பட்டனும் டிஸ்கஷன். அடுத்தது இப்போதைக்கு 2
நான் ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். இந்த ஃப்ரூட்டில் வந்து தான் இது அடுத்த இது வந்து என்னன்னா இங்கே இல்லை சரி பயங்கரமாக கிளிச் ஆகுது. கிளிச்சு இங்கே அதான் இங்கே இதோ 3 4 ஏதோ இங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் 4 ஆகிட்டேன். ஒன்று எங்கே இருக்குன்னே தெரியலையே. நான் ஏற்கனவே அழுத்திருப்பேன். 3 எது அழுத்திருப்பேன். ஏற்கனவே 3 அழுத்திருப்பேன். இவனுங்க வேறு பிவிக்கு வேறு போட்டுக்கிறானுங்க. பிவிக்கில் ஏன்டா என்கிட்ட வந்து போட்டு வச்சுருக்கீங்க? போங்கடா அந்த சைடு. நானே சபர்ஸோடைய தேடிட்டு எவ்வளோ பெரிய யூடியூபர் சும்மா உட்காந்து பிவிக்கு போட்டுருக்கேன். என்கிட்ட வராதிங்கடா. எவ்வளோ பெரிய ஐஸ் தெரியுமாடா? அங்கே 5 சரி ஓப்பன் ஆயிடுச்சு. லைட்டு ஈகிள் இந்த மாதிரிலாம் வச்சுட்ருக்காங்க. டே கேப்டி வேறு போட்டுருவானுடா டே. ஓப்பன் ஆயிடுச்சு. இதான் சொல்கிறேன்ல, ஏற்கனவே ஒன்று அழுத்திட்டேன். அவ்வளோதான். டைமண்ட் வச்சுட்டேன். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. அட்டாச் கிடச்சிச்சு. இந்த இடத்துல என்ன போட்டிங்கன்னா லேண்ட் ஆஃப் சாண்ட் அப்படின்னாலே கண்டுபிடிச்சிருக்கேன். மை ஹோம் டஸ் நாட் ஸ்டாண்ட். Now dark and grim bring light with him. எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃப்ளையிங் எபிலிட்டி இல்லைன்னா ஃப்ளையிங் எபிலிட்டி இருக்குது ஈஸ்ட்டுக்கு. ஐயோ வெளில அதான் 5 பட்டன் அழுத்தணும். இன்னும் ஒரு பட்டன் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இது பழைய வீடியோ போய் பாருங்கள், அதில் இருக்கும். காய்ச்சி எங்கே போகணும் அப்படின்னு வச்சுன்னா இதுக்கு ஃப்ளையிங் எபிலிட்டி இருக்கா? கிளாஷியர் ஐஸ் கிளியரு ஐஸு கிளாஷியர் எதுவுமே ஃப்ளையிங் எபிலிட்டி எவடே. எதுக்கு தான் இது என்ன தெரியலங்க. ஐஸ் இந்த ஸ்வாட் யூஸ் பயமே 9 மாதம் 48 தான் வச்சுருக்கேன். சபர்ஸா எடுக்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சு கல்வி. வேறு எந்த எபிலிட்டிக்கு ஃப்ளையிங் எபிலிட்டி இருக்குது? எது எனக்கு ஐஸ்லாம் முக்கியமே இல்லை. எனக்கு ஃப்ளையிங் எபிலிட்டி முக்கியம். 1 மாதம் சூப்பர். ஈகிள் 1 மாதம் சூப்பர். இதுலையாவது எதாவது ஃப்ளையிங் இருக்குதா? மேக்மா ஃப்ளோரு, மேக்மா எரப்ஷனு, மேக்மா ஃபிஸ்ட்டு, மேக்மா இவங்க ராக்கெட்டுக்கு இருக்கும்ல. ராக்கெட் இங்கே இருக்க ராக்கெட் ஈட்டு கொடுத்துடலாம். வேணாம், கவர்மெண்ட் ஸ்டோரை போட்டுப்பேன். ஸ்டோர்ரா ஸோ சித்திரம் போயிட்டு இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இதுக்கு போகணும். ஐஸ் ரூட் தான் நான் வந்தே போயிடலாம்.
ஃபஸ்ட்டு சாப்பிட்ட ஃப்ரூட்டே ரேர் ஃப்ரூட் ஆகிய இந்த மேக்மா அப்படின்ற இந்த ரேர் ஃப்ரூட் தான் சாப்பிட்டேன். முதல்ல எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட் தான். அதுக்கப்புறம் நான் லைட்டு சாப்பிட்டேன். நான் லைட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பைத்தியக்காரனா அப்புறம்னு நினச்சேன். அப்போ கூட ஒருத்தர் வந்து என்ன பண்ணால் மேக்மா ஃப்ரூட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஐ டோன்ட் லைக் திஸ்ன்னா நான் ஃப்ரூட்டை வாங்கிட்டு அப்படியே மண்டையிலே ஒரு வச்சே செத்துறேன். நான் 14 லெவல் தான் இதுவும். எடுத்து வாங்கிட்டு டக்குன்னு இது பண்ணிட்டு ஸ்டோரை போட்டேன். எங்கடா இருக்குது டெசர்ட்டு? கையிலாண்டா இது? இங்கெல்லாம் தெரியாது. இந்த இடத்துல தான் எனக்கு ஈகிள் வச்சுது. ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். அங்கே தான் ஜொலிச்சு கிட்ட போய் பார்த்தா ஈகிள். எனக்கு ஓரளவுக்கு மேப் தெரியும். இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரீட்டாக போனால் டெசர்ட். ஒழுங்காக ஷிப்பை வாங்கணும். இவ்வளோ தூரம் நடந்தே போயிட்டுருக்கேன். பா எவ்வளோ நல்ல வேலை ஐஸ் ஃப்ரூட்டு. நான் எல்லாமே வேஸ்ட்டு தெரியும். இதெல்லாம் நான் தாண்டிட்டேன். இவனுங்களாம் எனக்கு இது சும்மா சபஸ் எடுக்கணுன்னா உங்களுக்கு 3 இடம், முக்கியமான 3 இடம். ஃபஸ்ட்டு வந்து டெசர்ட்டு, ஜங்கிளு, அதுக்கடுத்து டெசர்ட், ஜங்கிள், ஃப்ரோசன் ஐலாண்டு. அதுக்கப்புறம் if power you seek, fill the cup from a leak, left alone in the cold is a story to be told. கோல்டுனோடனே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்ன இடம்னு. நம்ம ஃப்ரோசன் ஐலாண்டு. இப்போ ஃப்ரோசன் ஐலாண்டு வேறு கண்டுபிடிக்கணுன்னா ஷிப்பு வேணும். கன்ஃபார்மாக ஷிப்பு வேணும். ஏன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த டெசர்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, ஏன்னா 100 ரூபாய்க்கு வாங்குறேன். இந்த ஷிப்பும் பவர்ஃபுல் தான். பிரிசன் பக்கத்தில் தான் ஃப்ரோசன் ஐலாண்ட் இருக்கும். இது மொத்தம் 2 பாஸு. இந்த இதை சபர் ஸ்குவாட் எடுக்கணும்னா 2 பாஸ். இப்போ ஃப்ரோசன் ஐலாண்ட் போயிட்டு ஃப்ரோசன் ஐலாண்ட்லேருந்து இதை எடுத்துகிட்டு வரணும். போயிட்டு இந்த கப்பை வச்சு பண்ணுறதை பாருங்கள். இப்பயே சொல்கிறேன்னா டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு போய்ட்டுருங்க. பக்கத்தில் தானே ஃப்ரோசன் ஐலாண்டு. ஃப்ரோசன் ஐலாண்ட் வேர்ல்பூலா? வேர்ல்பூலோ அந்த அங்கே இருக்குங்க ஃப்ரோசன் ஐலாண்டு. அங்கே இருக்குதே. இது வந்து என்னோட இன்னொரு ஐடி. இன்னொரு ஐடியா
இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வச்சுருப்பேன், அதில் வந்து செகண்ட்ஸு. அந்த ஐடி வந்து பிசியில் வச்சுருப்பேன், கம்ப்யூட்டர். இந்த இடம் இருக்குல்ல, கோல்டன் செஸ்ட். ஸ்டெப் எடுக்கணும்னு 1,00,000 ஆகும். லீக்கன்வால இங்கே தான் ஃபுல்லாச்சா ஃபில்லாப்பா. என்னடா என் மேலே ஊற்றுது? கரெக்டாவா கரெக்டாவா கரெக்டாவா? எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் ஒரு ட்ராப், அவ்வளோ. இப்போ வந்து எங்கே போகணும் அப்படின்னீங்கன்னா, சபதோ தேர்ஸ்டிமேன் ஒருத்தர் இருப்பான், இவங்கிட்ட போயிட்டு ஹெல்ப். ஏன்னா தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் மெட் மை சன் வித், ஐ ஆம் ஷுர் ஈ வில் ரிவார்ட் யூ. இப்போ யார் சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ எங்கே போகணுன்னா, இது ஒரு ஃப்ரூட் ஸ்பான் ஆகிற இடம், ஸ்பானிங் ஏரியா. ஃப்ரோசன் ஐலாண்டில் ஹேர் ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்கும். எபிலிட்டி டீச்சர் ஃப்ளாஷ் ஸ்டெப்பா? அது எவ்வளோ? 1,00,000 ரூபாய், 13,000 ரூபாய் இருக்குது. வாங்கிக்கிறீங்களா? இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, அது என்ன இடம் அப்புறமே பார்த்துக்கலாம். இப்போ நான் என்னோடய இது ஷிப்பை வேறு முதல்ல வெளில எடுக்கணும். வெளில வந்துரு. இதுக்கு மேலே 600 ரூபாயில் ஒரு ஷிப்பு இருக்கும். அந்த ஷிப்பு வந்து நல்ல ஷிப்பு தான், ஆனால் வந்து இது கிடையாது, ஸ்பீடாக போகுது. இது ஸ்பீடாக போகும், அது ஸ்பீடாக போகும். நம்ம வந்து பைரட் ஸ்டார்டர் போகணும். நம்ம முதல்ல சொன்ன பண்ணோன்னா, இந்த கேமை காசு யூஸ் பண்ணாமல் பண்ணணும். இது நிறைய ஸ்டார்டருங்க. இந்த இடத்துல கூட ஃப்ரூட்ஸ் ஸ்பான் ஆகும். எவ்வளோ வாய்ப்பு இருக்குது தெரியுமா இந்த இடத்துலலாம் ஃப்ரூட்ஸ் ஸ்பான் ஆகுது? கிட்டத்தட்ட 700%, 100% வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துலலாம். பிகாஸ் ஏன் இந்த இடத்துல அப்படி பண்ணுவாங்கன்னா, மொதல் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் விளையாடணுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்கேம் என்னென்னா, விளையாட தெரியாது, டக்குன்னு நீங்கள் ஃப்ரூட் பண்ணால் என்னன்னே தெரியாது, எதுக்கு இது சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. இதே நீங்கள் வேறு ஏதாவது ஐலாண்டில் இது ஸ்பான் ஆகுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஷிப்மெண்ட்டை போகணும். அதுக்கு வந்து பைரட் வில்லேஜ் அங்கே இருக்குது. அதை வேறு இந்த ஐலாண்டு போகிறது தாங்க வெறுப்பு. ஷிப்பில் போகிறது தான். என்கிட்ட லைட் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா பறந்து போயிருப்பேன். வச்சுக்கு பறந்து பூமின்னு வாங்க தெரியுமா, அந்த மாதிரி பறந்து போயிருப்பேன். இதுவாக போயிடுச்சு. அதான் சொல்கிறேனே, 50,000 ரூபாயை கொடுத்து 50,000 ரூபாயும் கொடுத்து ஃப்ரூட்டையும் கொடுத்து பைத்தியக்காரனானு. இந்த இடத்துல இந்த இடத்துல பைரட் ஸ்டார்டர் எங்க? இங்கே தான் இருக்கும். தாரு இங்கே இருக்கு தாருக்கே. இதுக்கு பின்னாடியே ஒரு ஐலாண்ட் இருக்கும், அந்த ஐலாண்டுக்கு போகணும். செஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணலாம்.
ஐடியில் வந்து நான் ஆஷ் ஸ்டெப்லாம் வச்சுருந்தேன். அதனால தான் நான் இப்போ போடுற ஐடியில் வந்து எதுவுமே இருக்குது. ஆடா வாங்கணும். அதுக்கு 50,000 ரூபாய் வேணும். இன்றைக்குள்ள அந்த ஐடி இன்றைக்குள்ள 50 ரூபாய் சேர்த்து நாளைக்கு உங்களுக்கு பிளாக் ஃபுட் வீடியோவில் ஆறாக இருக்கும். சரிங்களா? ஒரு நாள் ஒன்று சொல்லவே மறந்துட்டாங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்கள்லாம் வீடியோ போடுவேன். Thanks for helping my father, but a mob leader has stolen all my money. Please find and take him down as soon as possible so I can reward you. புரிச்சா? இவன் என்ன சொல்கிறான்னா, மாப் லீடர் அப்படின்றவன் வந்து இவன் காசெல்லாம் திருடுறானா. அவன்கிட்டேருந்து வாங்கி கூட நான் உனக்கு கன்ஃபார்மாக தந்துடுறேன், ரிவார்ட்ஸ் தந்துடுறேன் அப்படின்றான். ரிவார்டுன்றாங்களே, என்னடா ரிவார்டுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெருசுலாம் இல்லை, சின்னதாக தான். ஒரு சாவி மாதிரி தருவோம், அவ்வளோதான். அந்த சாவியை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாவியை தான் வச்சு நம்மளால் ஒரு மிகப்பெரிய பணம், ஒரு எப்படி சொல்கிறது, அதுதான் இதுவே மெயின் 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 அது செத்துட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபஸ்ட்லேருந்து முதல்ல சபாஸ்வாட் எப்போ எங்கேருந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்தோம், ஜங்குல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு சீன்னு வச்சுக்கோங்க, இந்த ஐஸ் ஃப்ரூட் லைட்டு, இந்த மாதிரி ஃப்ரூட்டுன்னா பெஸ்ட்டு ஃப்ரூட்டுன்னு. ஐஸு லைட்டு. செகண்ட் சீனா மேக்மா புத்தா. தேர்டு சீனா டீரெக்ஸ். இங்கடா சுற்றுற இடத்துக்கே சுற்றுறான். இப்போ எந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டு சீனா லைட் ஐஸு, செகண்ட் சீனா புத்தா மேக்மா, ரெண்டுமே. தேர்டு சீனா அவேக்கன்டு புத்தா டீரெக்ஸ். மிடில் டவுனு. ஏய் மிடில் டவுனுக்கு ஏன்டா இப்போ நான் வந்தேன்? ஸோ நான் பைரட் வில்லேஜ் தாண்டி போகணும். தேர்டு சீனா டீரெக்ஸ். ட்ராகன் கூட ஓகே தான். கிச்சன் ட்ராகன், கேஸு, ரொம்ப கூட நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு லைட் யூஸ் இருக்கும். சவுண்டை கேட்டாலே நீங்கள் சொல்கிறீங்க அது லைட்டுங்க. சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் இது என்ன ஃப்ரூட்டுன்னு. அந்த இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான். என்னடா ஆல்ரெடி போயிட்டீங்களா? ஆல்ரெடி சண்டை போகிற மாதிரியே இருக்கு. என்னடா வெளில வந்து நிற்கிற? மாப் லீடர் நீ தானே அது? தம்பி நீ வாப்பா, தம்பி நீ வாப்பா. எல்லா அட்டாக்கையும் போட்டோம்னா அவனை ஈஸியாக வச்சிருண்டா. என்னடா இப்படி அடிக்கிற? என்னடா இப்படி அடிக்கிற? ஐயோ அஷ்டாங்க சித்ரா. எங்கே போகணும்? மேலே போகணும். ஓ ஷீட், இந்த இடத்துல ஸ்பான் பண்ணி விட்டுருக்கானுங்க பைட்டுக்காரனுங்க. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே சத்தியமாக என்னால் முடியலடா. நான் அவனை தானே அடிச்சிருந்தேன், என்ன ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? குட்டியில்
பாதி ஹெல்த் கம்மி ஆயிடுச்சு. பாதி இல்லை, ரெட் கலரே வந்துச்சு. ஏய் ஐஸ் ஃப்ரூட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்பப்போ இதுவாகிடும் வேறு. ஆஹா, இதை யூஸ் பண்ணலையோ. இந்த ஐலாண்டே ரொம்ப சின்னதாக இருக்கிறது. எங்கள் உள்ள காணாயிட்டேனா? தண்ணியில் விழுவும் உள்ள இது வெட்டியடா. டைமண்ட் செஸ்ட்டு இருக்கு. வாடா வாடா வாடா. அண்ணா டைம் இல்லைடா. டேய் நான் எவ்வளோ லெஜெண்டரி யாருக்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்கேன்னு தெரியாமல் சண்டை போட்டிருக்கேன். யாருக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு நீ எப்படி என்ன சாவடிக்கலாம்? ஐஸ் பாட்டி எடுத்து ஒரே அடி தான் அடிப்பேன். டாக் டு த ரிச்மேன். டாக் டு த ரிச்மேன் வந்துச்சா அவ்வளோதான். எங்கடா ஷிப் எங்கே போச்சுன்னு பயந்துட்டேன். இப்போதான் மெயினான விஷயம். டாக் டு த ரிச்மேன். இந்த சபர் ஸ்வாடு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஸ்வாடு ஆனால் ரொம்ப கஷ்டமான குவெஸ்ட் இது. சுற்றினே இருக்க வேண்டியதாக இருக்கும் ஒரே இடத்துல. இப்போ ஜங்கிள்னு வச்சுக்கோங்க, ஜங்கிளே கொஞ்சம் கொலாப்ஸ்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இவனுங்க சுற்றி சுற்றி இடத்துல வச்சுருக்கானுங்க. இது வேறு நீ ஒரே இடத்துல மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு வச்சுருந்தா கூட எனக்கு ஓகேன்ற பண்ணா. என்னடா ஏதோ தந்துருக்க? இதோ சிலுவை 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 இதுங்களா? ஐயோ சிலுவை கட்டிச்சு. இது இப்போ மட்டும் வேஸ்ட்டாக போச்சு. மொத்தமாக சோழி முடிஞ்சு. இப்போதான் இப்போது பெரிய வேலையே இருக்குது. என்னடா வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு ஜங்கிளுக்கு போகணும். முதல்ல எங்கே போகணும்? ஜங்கிள்லேருந்து எங்கே போகணும்? இதில் சுற்றி இவனுங்க என்னை மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு ஒரே ஐலாண்டில் பண்ண விட்டுருந்தானு கூட சரி விட்டு பார்த்துக்கலாம். ஒரே ஐலாண்டு ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க 10 ஐலாண்டு சுற்றி சுற்றி வர வைக்கலாம். ஆனால் ஈஸி. தோ இவன் தான் எபிலிட்டடாது. இது 200 லெவல், ஆனால் 218 லெவல். ஆனால் இன்னொன்று அதிகமான 18 லெவல் அதிகமாக இருக்குது. எப்படா இவ்வளோ ஈஸியாக என்ன கேட்டிங்கன்னா, அந்த சபர் ஸ்வாட். ஆனால் இது ரொம்ப கஷ்டமான ஒரு பாஸ் ஃபைட்டு. ஏன்னா பிகாஸ் இவனை நீங்கள் வெளிலவும் கூட்டு வர முடியாது. வெளிலவும் கூட்டு வர முடியாது. ஐயோ சித்திரம் என்கிட்ட எவ்வளோ ஆனர் இருக்குன்னு எனக்கு இன்னாலே பார்க்க முடியல. ஏன்டா என்னை இங்கேயே ஸ்பான் பண்ணுறீங்க? ரே யாரே
இங்கே ஸ்பான் பண்ணானுங்கன்னா நான் அவ்வளோ தூரம் போகணும். அதுக்குள்ளே அவன் ரீஜெனரேஷன் ஆகிடுவான். You mean I don't know. காச்சா கார்டு அவனை வேற பண்ணுறதுக்கு 50,000 ரூபாய் ஸ்பின் பண்ணுறது வேணும். லெஜெண்ட் ஃப்ரூட் ஏதாவது தருவான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் தரமாட்டோம். கிளிச்சு இப்போ போய் அச்சனை வச்சுக்கோங்க, நம்ம தான் சாக மாட்டோம். வட வெளில வட ஏதாவது டிஸ்டன்ஸ் ட்ராவலிங். இந்த அட்டாக் தூரமாக போகுமா. இப்போ அவன் வெளில வருவான், ட்ரை பண்ணுவான், ஆனால் முடியாது, வெளில வர முடியாது. இதுதான் அட்டாக். ஹெல்த் பாரு எனக்கு காட்டல. ஏங்க எவனே தெரிலங்க இவன் ரைட்டுக்காரா. காம்போ கடை ஏன்டா மட்டும் என்னேபிளிங் போடுறான். என்னேபிளிங் அவன் மட்டும் சாவச்சிட்டானா எனக்கு இதில் சபர் ஸ்வாட்ஸ் கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. லைட் ஃப்ரூட்டுக்கு தான் இது கரெக்டான. டே இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன்டா டே. ஐட்டம் ட்ராப் சபர் அவ்வளோதான் நம்மளுக்கு சபர் ஸ்வாட் கிடச்சிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த லெஜெண்ட்ரி சபர் ஸ்வாடை எப்படி எடுக்கணும்னு வா அப்படியே போ வைக்கிறதுக்கே எனக்கு கம்பீரமாக இருக்குது. என் மூஞ்சை மட்டும் தான் பார்க்கறதுக்கு இல்லை. அப்படியே 6ஆம் போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க. இந்த இதை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இவனெல்லாம் அடிக்கிறார். ஏன்டா இவனெல்லாம் அடிக்கிற? இவனெல்லாம் அடித்தா வேஸ்ட்டா, இவனெல்லாம் அடிக்கக்கூடாதா. எங்கே 32,000 ரூபாய் கிடச்சிருக்கு, எப்படி வாய்ப்பு இல்லையே. ரிவார்டோ அந்த 23,000 ரூபாய் தான் இருந்துச்சு. பாஸ் கில்லிங்காகும். ஐஸ் ஃப்ரூட்டு அதனால் பிரச்சனை இல்லை. கிளிச்சு நெட்வொர்க் கனெக்ஷன் ஏன்னா ஒய்ஃபை இருக்குது, அன்லிமிட்டட் நெட்டு. ஏன் எனக்கு நெட்டு கிளிச் ஆகுதுன்னு தெரியல. ஏங்க என்னங்க ஒன்றுத்தையும் காணோம் மண்டையை. சாப்பிட ஏய் ஒன்று அடிச்சா தானே எனக்கு மாஸ்க் ஏறும். செத்து வைப்பா. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படியோ சபர் ஸ்வாடை எடுத்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவனை யாருன்னு தெரியாது. நீங்கள் சொல்லலாம் எவனையோ கூட்டு வந்து இவன் அடித்து வச்சிருக்கான் அப்படின்னு இந்த பாஸை சொன்னீங்கன்னா கிடையாது. நான் நிஜமாலேயே இந்த இடத்த இந்த இடம்
இவன் கூப்பிட்டு வந்து அடிக்கிறது இருந்தால் எனக்கு நான் முன்னாடியே சொல்லிருப்பேன். சபர் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வரான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் அது யாருன்னே தெரியல. நல்ல நல்ல கேரக்டர், நல்ல வேலை எனக்கு அடித்து கொடுத்துருக்காரு. இந்த குவெஸ்ட்டு இவ்வளோ ஈஸின்னு பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் விளாண்டு பாருங்கள் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் சத்தியமாக இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம்.